எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் என்னமோ திசை திருப்புறதுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு தான். அவங்க ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க, அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு ஒன்று ஒன்றா பண்ணுறோம். இதை போய் நீங்கள் எங்கள் மேலே சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு ஒருத்தர். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் என்னென்னா ஈரோட்டில் செய்தியாளரை சந்திச்சிருக்காப்புல. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, டிவிகே பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் மன்னராட்சி தான் திமுக அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மனுஷன் அவரோட மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. அதை நீங்களே பாருங்கள். எங்களுக்கு கூட டிவியில் பார்க்கும்போது எதையோ திசை திருப்புவதற்காக செய்கிறார் என்று சொல்லி, இதெல்லாம் மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. இது நாமளாக எடுத்த பிரச்சனைகள் அல்ல. மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு அறிவிக்கிறார். அதுக்கு நாம் பேசாமல் இருக்க முடியுமா? பேசாமல் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? எனவே அதற்கு திமுகவுடைய சார்பாக ஆளுங்கட்சி என்ற முறையிலையும் அதற்கு உரிய பதிலை சொல்லுகிறார்கள். அதை திசை திருப்புகிறது அர்த்தமே இல்லை. அடுத்ததான் நம்ம செய்தியாளர் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி, பணத்துக்காக பாஜக கூட ரகசிய கூட்டணி அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர் வழி தான்ப்பா, நாங்கள் நேராக தான் போவோம், யாரு கூடயும் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சீமானோட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள். திருப்பி அங்கே கேட்க சொல்லுங்க. யார? மத்திய அரசையா? அங்கே கேட்க சொல்லுங்க. சரி, நீங்கள் ரகசிய கூட்டணி வச்சுருக்கீங்க, அதனால குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பாஜக அரசு நேரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கூட்டணின்னா அப்புறம் எதுக்குங்க ரகசியமா நேராக வச்சுட்டு போகிறோம்? பாஜக இங்கே பாருங்க, திமுகவை பொறுத்தவரையிலும் ரகசியமாக போய் அண்டர் கிரவுண்டில் இதுவரையிலும் வேலை செஞ்சது கிடையாது. நேரடியாக உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு கலைஞர் பாஜகவோட கூட்டணி வைத்தார், வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வச்சார். அதுக்கு பின்னாடி பிரேக் பண்ணார், அதையும் பிரேக் பண்ணும்போது சொல்லிட்டு தான் பண்ணார். இதெல்லாம் ரகசியமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாங்கள் ஆதங்கத்தில் அதில் சொல்லலை, திமிரில் சொல்லலை, வலுவாக இருக்கிறது. காரணம், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு எங்களுடைய தோழமை கட்சி ஒவ்வொன்றும் பொதுமக்களுடைய பிரச்சனையை அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு உடனே கொண்டு வருகிறார்கள், அதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் கூட சொன்னீங்க, தொகுதி வரையறையெல்லாம். தொகுதி வரையறை தமிழ்நாட்டில் திசை திருப்ப பண்ணுனாக்க பக்கத்தில் இருக்கிற 7 ஸ்டேட்லேருந்து வராங்க. ஒரு 58 கட்சி நாம் கூப்பிட்ட கூட்டத்துக்கு கலந்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி திசை திருப்பதற்கு பண்ணியிருந்தால் அவங்களாம் எப்படி வருவாங்க? அடுத்ததான் நம்ம செய்தியாளர், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு நீங்கள் தொடர்ந்து மத்திய அரசை குற்றஞ்சாட்டிட்டு இருக்கீங்களாமே, இதுக்கு அதிமுக ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு கொடுக்கும்போது ஏன் நீங்கள் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்ககிட்ட இருக்கிற பணத்தை, எங்ககிட்ட இருக்கிற நிதியை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? இதை நீங்கள் வேற சொல்லணுமா? அதாவது இது மத்திய அரசோட கடமை தம்பி, அவங்க தான் அதை சரியாக செய்யணும், அவங்க அதை சரியாக செய்யலைன்னு சொல்லி தான் நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகியிருக்காரு முத்துசாமி. அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, ஒன்றிய அரசு இதற்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுத்து விட்டு அப்புறம் வாங்கிக்க அப்படின்னு அது எங்களுக்கு தெரியாதா? கடந்த ஆட்சியில் அப்படின்னு இல்லை, அவங்க அதற்காக ஒதுக்குகிற பணத்தை உரிய இடத்திற்கு உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய கடமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.